அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உத்திராட நட்சத்திரக்கார் எந்த நட்சத்திரக்கார் பிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய குடும்பத்தில் உத்திராட நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்து விட்டால் அந்த உத்திராட நட்சத்திரக்காருடைய குணம் என்ன? உத்திராடம் உத்திரவாதம் யாருக்கு தராது. இந்த உத்திராட நட்சத்திரக்கார் என்றைக்குமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இவங்களுக்கு அதிகமான முறையில் உதவி செய்ய மாட்டாங்க. தன்னோட கையை வச்சு கரணம் பாடித்தான் அவங்க வாழ்க்கை ஜெயிக்க முடியும். கல்விக்காக பாடுபடுவதும் அரசாங்க வேலைக்காக பாடுபடுவதும் செய்கிற தொழிலில் பெரிய முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காக பாடுபடுவதும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இந்த தாய் தந்தைகள் எல்லாம் சிறு வயசுலேயே தாய் தந்தைகளை விட்டு வெளியில் போய் தொழில் படிப்பு கல்வி எல்லாம் தேடி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அவ்வளவு சுலபமாக அவங்ககிட்ட இருந்து உத்தரவாதம் வாங்கவே முடியாது. அப்பேற்பட்ட நட்சத்திரம் உத்திராடமே. இந்த உத்திராட நட்சத்திரக்காரு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு அமைப்பான ஒரு நட்சத்திரத்தை கையில் வச்சுருந்தா தானே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமே. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்கார அவங்க பக்கபலமாக நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னா, தெய்வ அனுகூலமான பார்வையில் அவங்க வச்சுருந்தாங்கன்னா, தப்பில்லாமல் அவங்கள பகச்சிக்காமல் வச்சுருந்தா வாழ்க்கையில் அவங்கள போல் முன்னேற முடியாது. அந்த அளவுக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தெய்வ அனுகூல நட்சத்திரம் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உத்திரட்டாதினா என்ன பொருள் என்று தெரியுமா? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தது பசுமாடு. மாடு தான் உத்திரட்டாதி. நீங்கள் காலையில் பசுமாட்டை பார்த்துட்டு போனாலே நீங்கள் நரி பார்த்துட்டு போனது போன்ற பொருள். அவ்வளோ பெரிய யோகம் இருக்குது. தெய்வ அனுகூல நட்சத்திரம். பசுமாடு உங்களை பார்க்கணும். அப்போ பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் தினம் தினம் நீங்கள் பசுமாட்டுக்கு உத்திராட நட்சத்திரக்காரர் கொண்டு போய் கொடுத்துட்டு போனால் தெய்வ அனுகூலம் பார்த்துட்டு போனாலே அன்றைய பொழுது நன்றாக இருக்கும். அப்போ அந்த காலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறத எவ்வளோ ரகசியமாக வச்சுக்கிறாங்க பாருங்க. உத்திரட்டாதி தான் பசுமாடு. அப்போ சிவனுக்கு எதுக்கால என்ன இருக்குது? நந்தி தான் இருக்குது. அப்போ நந்திக்கு பிரதோஷத்தன்னைக்கு ஒரு சந்தன காப்பு போடுறதுக்கு உண்டான ஒரு கிலோ சந்தனம் வாங்கி சாமிக்கு பூசி விட்டு ஒரு தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரமாதமான வாழ்க்கையாக இருக்குமா? அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவோ கஷ்டத்துலையும் கூட இந்த நட்சத்திரக்காரை பிடிச்சி நீ வாழ்க்கையில் முன்னேறிக்கன்னு சொல்லி அன்னைக்கு ரகசியமாக இவர்கிட்ட கொண்டு போய் விடுற புத்தி உள்ள பிள்ளையா தான் பொழைச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க. ரகசியமாக சொல்லிட்டாங்கல்ல முன்னோர்கள். அந்த காலத்தில் பாருங்கள், ரகசியமாக புத்தி உள்ள பிள்ளையா இருந்தால் பொழைச்சிக்கோ அப்படின்னா இந்த ரகசியத்தை அவங்க சொல்லித்தரல. இங்கே போனால் அவர் பொழைச்சிக்குவாருன்னு தெரியும். ஏன்னா தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்குமே அவர்கிட்ட சொல்லலை. இது தெய்வ அனுகூல நட்சத்திரம்னு சொல்லலை. இந்த நட்சத்திரக்காரு போய் காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம். இங்கே கொண்டு போய் நம்ம குழந்தை விட்டால் அனாதி ஆசிரமத்தில் விட்ட மாதிரி கவலையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஜாதகத்தில் ரெக்கார்டு சொல்லுது. அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை ரகசியமாக அதை வச்சுக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி அந்த ரகசியம் தான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நட்சத்திர கோலாட்டம். அந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமத்தை பிடிச்சு பார்த்தா 27 நட்சத்திரம் யார் நட்சத்திரத்தோட கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும்போது தான் இந்த ரகசியம் நம்மளுக்கு தெரிய வந்தது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒரு வேலைக்கு நம்ம வச்சுருக்கிறோம். வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு பெண்கள் வர்றாங்க, ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு பெண்கள் வர்றாங்க, ஒரு வீட்டில் தச்சு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆண்கள் வர்றாங்க. அப்போ எத்தனையோ வர்றாங்க. நம்மளுக்கு ஒரு பாலக்கால் போட்டு பூமி பூஜை பண்ணி ஒரு இன்ஜினியர் கட்டடம் நம்மளுக்காக வீடு கட்டி கொடுக்குறக்கு ஒரு இன்ஜினியர் வர்றாரு. அப்போ அவங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு நான் இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தானுங்க நம்ம சொல்லிட்டா உங்களுக்கு இதை விட என்ன வேணும்? அப்போ இவர் தெய்வமே நம்மளுக்கு வீடு கட்டி கொடுக்குது என்ற பொருள் அல்லவா? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? கணபதி பூஜையே அது அந்த வீடே பூஜை பண்ணிக்கும். அந்தளவுக்கு பவர் வருதா? அப்போ இந்த நட்சத்திரக்காரை பிடிச்சால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி வேணாலும் அடையலான்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. பசுமாடு
மகாலட்சுமி, வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி அது பசுமாடு. அந்த மாடு பால் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம வாங்கி குடிச்சு புண்ணியத்தை தேர்த்திக்கிறோம்னா பாவத்தை விமோச்சனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் பசுமாடு தான். அதனால தான் அந்த காலத்தில் சிவனுக்கு பூஜை பண்ணும்போது கோமாதா பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சிவனுக்கு நெய்வேத்தியம் தீபாராதனை காமிச்சு அந்த சிவனுக்கு பண்ணின பூஜையை பண்ணின முதல் பிரசாதத்தை பசுமாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் வருமா. இன்றைக்கும் பாருங்கள், ராமேஸ்வரத்தில் போய் பாருங்கள், 4 to 5 ஸ்படிகலிங்க பூஜை பண்ணுவாங்க. அப்போது ஸ்படிகத்தை பல்லாக்கில் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வச்சு முதல்ல சாமி கும்பிடுவாங்க. அப்போ பசுமாடு கண்ணுக்குட்டி 2 அவுத்து விட்டால் கரெக்டாக கொண்டு வந்து அங்கே சேர்த்திரும். அங்கே கரெக்டாக நின்று சாமிக்கு கோமாதா பொட்டு சந்தன பூவு எல்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி சாமிக்கு தீபாராதனை காமிச்சு அங்கிருந்து வரக்கூடிய பழம் பிரசாதம் எல்லாம் எடுத்து கோமாதாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பிரசாதமே கொடுப்பாங்க. அப்படின்னா பாருங்க, அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லவா. அப்போ நீங்கள் காலையில் பசுமாடை தொட்டு வணங்கிட்டு போனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியம் நடக்கும். அப்போது ஒரு சில இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தெய்வ அனுகூலம்னு சொல்லிட்டோம். சரி, உத்திராட நட்சத்திரக்காரே ஒரு விவசாயம் பண்ணி நிறையா மாடுகள் வச்சு பால் கறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் எத்தனை தெய்வத்தை பார்க்குறாரு. அவருக்கு இயற்கையாகவே பசுமாடு உருவாயிருதா, அதனால் அது பண்ணையாகி போயிடும், பெருசாக பண்ணையாயிரும். அந்த ஊரில் அவர் ஒரு பெரிய மனிதராக வாழ்வார். அத்தனை மகாலட்சுமிக்கும் உணவு கொடுத்து தெய்வ அனுகூலத்தை எல்லாம் அவரே பெற்று அதுக்கு உணவெடுத்து அவர் வாழ்க்கையில் ஒரு சிறப்படையன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய கொடுப்பனை இருந்தால் அந்த காரியம் நடக்கும். இப்படியெல்லாம் ஜாதகத்தில் அந்த காலத்தில் முன்னோர்கள் மறைச்சு வச்சுருக்காங்க. அதனால தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பசுமாட்டை காலையில் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஒரு 2 பழம் வாங்கி கொடுங்க போதும். உங்கள் சக்திக்கு காசு எவ்வளோ வேணாலும் ஒருத்தர்கிட்ட இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அந்த பழம் வாங்கி கொடுக்கறக்கும் கூட ஒருத்தர்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் வேண்டாமா? அப்போது அவங்களுக்கு ஒரு 2 பழம் வாங்கி கொடுக்கறக்கு ஒரு 10 ரூபா இருந்தால் போதும். அந்த ஒரு அகத்துக்கீரை ஒரு 5 ரூபாய்க்கும் 2 வாழைப்பழம் வாங்கி இந்த உத்திராட நட்சத்திரக்கார் போய் பசுமாட்டுக்கு உணவு தானம் கொடுத்துட்டு இந்த பசுமாடை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போனாங்கன்னா அன்றைய பொழுது நன்றாக இருக்கும். இதை மட்டும் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச அனைத்து தரித்திரம் விலகிடும். இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு தான். கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர் நீங்கள் இன்னொரு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம்னா அவங்களுக்கு இந்த பதிவு தெரியாமலே போயிருமல்லவா. அவங்க வாழ்கிறது கொஞ்சம் காலம், அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை 4 பேர்த்துக்கு பகிர்ந்தா எந்த ஒரு தவறும் இல்லை. அப்போ இது மூலியமாவது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமல்ல. அதற்காகவே இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றி ஆகணும் என்பதற்காக உங்களுக்கு இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் போங்க, ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா பிரமாதமான வீடியோக்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். எளிமையான பரிகாரங்கள், எல்லாமே எளிமையான பரிகாரம். நீங்களே செஞ்சு நீங்களே சின்ன ஒரு பைசா செலவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பாதையை சரிப்படுத்திக்கலாம். அதற்குரிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னமும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து. நன்றி, வணக்கம்.